எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹூ வின்ஸ் அண்ட் ஹூ லூசஸ். யார் ஜெயிக்கிறார்கள், யார் தோக்கிறார்கள். டைரக்டாக ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு மியூசியம், அந்த மியூசியத்தில் மார்பிளில் செய்யப்பட்ட ஒரு ஸ்டாச்சு, சிலை. அதை பார்க்கறதுக்காக உலகத்தில் இருக்கிறவங்கலாம் வராங்க. அவ்வளோ பிரமாதமாக வடிவமைச்சிருக்காங்க. அது பார்க்க வராங்க. நிறைய பேர் அதை ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அப்படி இப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற தரையும் மார்பிள் தான். அதை எவனுமே ரசிக்கிறது இல்லை. அந்த மார்பிளில் செய்த சிலையை மட்டும் ரசிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு இந்த மார்பிள் தரையும் மார்பிள் ஸ்டாச்சுவும் பேசிக்கிறாங்க. அந்த மார்பிள் தர ஸ்டாச்சுவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, பாரு நீயும் நானும் ஒரே இனம் தான், ஏன்னா மார்பிள். ஆனால் உன்னை பார்க்க வர்றதுக்கு உலகம் ஃபுல்லாக ஆளுங்க வராங்க, பக்கத்தில் நின்றுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, என்னென்னோ பண்ணிக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட தரையை பார்க்குற மாதிரி தெரியல, எங்கள் அழகு யாரும் ரசிக்கிற மாதிரி தெரியல, எங்களை கூட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்களுக்கு தோணவே மாட்டேருந்து. உனக்கு என்ன அவ்வளோ சிறப்பு அப்படின்னு இந்த மார்பிள் தரை மார்பிள் ஸ்டாச்சுவை பார்த்து கேட்குது. அப்போ மார்பிள் ஸ்டாச்சு சொல்லுது, ஆக்சுவலாக உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துலேருந்து வந்த மார்பிள் தான். ஒரு சிலை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உன்னை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் நீ என்ன பண்ண, ரொம்ப ரிஜிடாக இருந்த, பிடி கொடுக்கவே இல்லை. அந்த ஊழி அடிக்க அடிக்க நீ சரி உன்னை அட்ஜஸ்ட் பண்ணியே போய்க்கல. உனக்கு வெளிக்குது, உனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்ற மாதிரியே இருந்தோடனே அந்த செதுக்கிற சிற்பிக்கு இந்த கல் சிலை செய்கிறதுக்கு பயன்படாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதே இது என்ன பயன்படுத்தும் போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்ன ஒரு நல்ல ஒரு பொருளாக ஆக்க போறாரு. அது அன்னைக்கு அடிக்கும் போது வெளியே இருக்குன்னு தெரியும். அந்த வெளியே தாங்கினா நாளைக்கு எனக்கு ஒரு பிரமாதமான வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு உள் மனசு சொல்லிச்சு. அது இன்னைக்கு கரெக்டாக இருக்கு. உலகம் ஃபுல்லாக மக்கள் வராங்க. அவங்க என் கூட வந்து செல்ஃபி எடுக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோதாங்க நம்ம வாழ்க்கையும். நம்மளும் இப்படி ரெண்டு டைப் மக்கள் தான் இருக்கும். ஒருத்தர் வந்து ஐயோ வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, புலம்பி தீக்கிறாங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் வாழ்க்கை வந்து ஆஹா ஓகோன்னு இல்லை, அவனுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஒருத்தன் ப்ரே பண்ணும்போது எப்படி கேட்குறான், கடவுளே பாவம் ஒன்றும் வருத்தம் இல்லை, எனக்கு கஷ்டமே கொடுக்காதேன்னு வேண்டான். ரொம்ப ஸ்மார்ட்டானவன் என்ன சொல்கிறான்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுப்பான்னு கேட்குறான். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி கேட்கிறவ வாழ்க்கையை ரசிக்கிறான், வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். பிரச்சனையே கொடுக்காதன்றவன் பெரிய வாழ்க்கையில் பெரிய ஹைட்டு வர்றதே கிடையாது. இதை பார்த்துக்கிட்டா நல்லது. சரியா? அப்போது குறை இருக்குன்னு சொல்கிறத விட்டுட்டு அதை சமாளிக்கக்கூடிய, எதிர்க்கக்கூடிய சக்தியை மட்டும் பரமாத்மாட்ட கேளுங்க. எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வாழ்க்கையில் சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் அதே பிரச்சனை சால்வ் பண்ணுற மாதிரி, ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வாட்டி இதை விட பல சேலஞ்சஸ் நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுவீங்க. அப்போ தான் நமக்கே தெரியும், நமக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா, நம்மளால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்க முடியும். நான் என்னோட சொந்த அனுபவம் சொல்கிறேன் பாருங்களேன். இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 850 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு இப்போ போடுற வீடியோ மாதிரி ஒரு விசேஷமான வீடியோவாக இருக்கவே முடியாது. ஏன்னா நேற்று மாலை ஒரு 3 மணி போல் எனக்கு சொந்த சித்தப்பா, அவருக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கு. அவர் வந்து சென்னை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவருக்கு வந்து தலையில் சர்ஜரி பண்ணுறாங்க. ஸ்கல்ல பிரெயின் சர்ஜரி ஓப்பன் பண்ணி அந்த பிளட் கிளாட்டை எடுக்கிறாங்க. அப்போ போனது நான் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ பண்ணுவோம்னு சொல்லி சர்ஜரி டைம் பண்ணி தள்ளி போய் நைட்டு ஒரு 1:15 ஆயிடுச்சு. அது வரைக்கும் அவங்க பண்ணலை. நான் பரமாத்மாட்ட சொன்னேன், நான் டெய்லி வீடியோ போடுறேன், அதை நான் எந்த காரணத்துக்கும் விட மாட்டேன், அதனால் நீ அவரை பார்த்துக்கோ, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு வந்து, அதே மாதிரி இப்போ புதுசாக தான் இந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி 5:30க்குள்ளே நான் வந்து பரமாத்மா பார்த்தீங்கன்னா இது போடணும், டைட்டில், கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் போடணுன்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். அதை அப்போ வந்து வீட்டுக்கு வந்து அப்போ படித்து அப்போவே நம்ம குரூப்பில் போட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் போட்டேன் வீடியோ. இன்றைக்கி ஒர்க் பண்ணி பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ
வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க 2 மணிக்கு மேலே அவர் உள்ளே போயிருக்கிறாரு. அவருக்கு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. சாதாரண வார்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. வீடியோ கேட்குறவங்க என் சித்தப்பாக்காகவும் வேண்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எல்லா பிரச்சனைகளும் வருங்க. கலிகாலம் ஒருத்தருக்கு மட்டும் வரவே வராது, ஒருத்தருக்கு மட்டும் அப்படி இல்லை. வாழ்க்கை டிசைன் வந்து எல்லாருக்குமே இது. யார் எல்லா பிரச்சனையும் அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ண தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை ரசிக்கிறபடி இருக்குது. அதுதான் வாழ்க்கையோட பியூட்டி. ஓகேவா? ஹூ வின்ஸ் அண்ட் ஹூ லூசஸ்ன்றது ஃபார்முலா இதில் தான். யார் ஜெயிக்கிறான்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இறைவன்கிட்ட கேட்டு அதை சமாளிக்கிறவன், எதிர்க்கிறவன் ஜெயிக்கிறான். ஆக்சுவலாக நீங்கள் பிரச்சனை எதிர்க்க பாருங்களேன், அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் அப்படியே சிம்பிள் போயிடும். பரமாத்மா ராஜயோகத்தில் ரொம்ப சிம்பிள். சில பிரச்சனை நீ எதிர்க்க கூட வேணாம், ஹை ஜம்ப் பண்ணிட்டு சைடில் போயிடு அப்படின்றார். அவ்வளோ ஈஸி. பரவாயில்ல. அவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, இடியாப்ப சிக்கலில் மாட்டினா கூட என் குழந்தை அப்படியே தூக்கி வெளியே வைப்பேன்னார். பரமாத்மா கொடுத்த ப்ராமிஸ் அது. ஓகே, ஸோ நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் தராதப்பான்னு கேட்காதீங்க. உங்கள் ப்ரேயர்ஸில் எந்த பிரச்சனை கொடுத்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுன்னு மட்டும் கேளுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.